காலை எழுந்தவுடன் இன்றைய கேள்வியில் எழுதியிருந்தா அவர் சாதாரண கவிஞர். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வியில் எழுந்தார். இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஆயிடுச்சுங்களா, விழுந்துருச்ச, இன்னைக்கு ஏதாவது பண்ணிடுவோம், நாளைக்கு என்னையா பண்ண போற, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், மனிதன் இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும் எழுதுறாரு கவியரசு. அந்த எழுதி செதறி போட்ட பேப்பர்ல இருந்து எடுத்த சரணமா இது? எங்கேயோ மேலே ஒரு சித்தரை எழுதி போட்ட சரணம் இல்ல, அதை பாருமா. அதுல கேபி சாரோட டச்சோடு வேணும்ல. எத்தனையோ சரணங்கள் இருந்தது, எல்லா தத்துவங்களும் இருக்கு அதுல, எல்லாமே விரக்தியா இருக்கு, ஏதோ ஒண்ணு எதையோ நோக்கி போகுது, ஏதோ ஒரு தேடல்ல இருக்கு. ஆனா அந்த அந்த பாடுற அந்த கேரக்டருடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவிட்டி வர வைக்கணும். அதுக்காக கடைசி சரணத்தை என்னவா தேர்ந்தெடுத்தார்? கடைசி சரணம் பாருங்க. வாணி ஜெயராம் அம்மா
வருது இன்னைக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 7 மொழிகளுடன் போராட சொல்லும்படி தீராத தொலைடு. ஸ்கூல் புக்கை வச்சு அந்த பொண்ணு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்கூல் பருவத்தை முடிஞ்சு அழகான ஒரு பருவம் வருது, 16 வயசு இளமை பருவம். 1 2 3 1 2 3 மாறும் இருக்குல்ல, மாறும் அப்படியே விட்டுருக்கலாம். மாறுறாங்க கன்னி மனம் மாறும். அவருக்கு தான் தோணும், வேற யாருக்கும் தோணாது. அவருக்கு தோணும், அந்த மாதிரி எழுதினார். அதே மாதிரி அடுத்த சரணம் எல்லாம் கடந்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, உடம்பு தளர்ந்துருச்சு. உடம்பு தளர்ந்தப்புறம் அந்த சரணத்துக்கு எழுதுறாரு, 2 திங்களில் கொம்ப வச்சுக்கிட்டு வயசானவங்க ஆடினா எப்படி இருக்கும் அப்படி போறாரு டியூனு. கடைசி சரணத்துக்கு பாடுமா, 2 திங்களிலும் பிள்ளை பெறும் போதும் அன்னை என்ற வந்த பின்னும் கண்ணுறக்கம் போகும், கண்ணுறக்கம் போகும். கை நடங்கி கண் மறைந்து காலம் வந்து சேரும். இவ்வளவு சரணங்கள் போட்டாரு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அடுத்த சரணம் வந்து அவர் ஸ்பெஷலி ஏபிள்டு. அந்த ஸ்பெஷலி ஏபிள்ட சொல்லணும், அழகா சொல்லலாம். எப்படி சொல்லலாம், சிங்கத்தின் கால்கள் பழுதுவிட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுவிட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் வாழ்வதுண்டோ? மாற்றம் வாழ்வதுண்டோ? ஒரு குறை இருந்தாலும் கருத்திலே குறைவதுண்டோ? உங்கள் கண்களிலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? தன்னம்பிக்கை ஏத்தணும். அடுத்த சரணம், அவன் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, அதை வந்து சரி பண்ணணும். அதை சரி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரணம் எழுதணும். எழுதுவார் கவியரசர். கால்களில்லாமல் வெண்மதினாரில் தமிழ் வரவில்லையா? கால்களில்லாமல்
அந்த காட்சி அது முதலிரவு காட்சி. கணவனோட வந்து மனைவி முதல் கான்வர்சேஷனே வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படி சமாதானம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா, மனைவி நான் உன்னுடைய மனைவி, நான் உன்னை பார்த்துப்பேன், எனக்கு உண்மையில காதல் இருக்குன்னு அவன் சொல்ல வேண்டாமா? அதை சொல்லிடுவார் கடைசி ஜன்னத்துல 1 2 3 4. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா, காற்று வந்ததா, காற்று வந்ததும் ஒளிய சென்றதா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, இதுல இருந்து அது வந்து அதை கடைசி வரைக்கும் பதிலே கிடைக்காது. அதான் கடைசி தருணத்தை முடிக்கும் போது ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். காதல் என்பதா, ஆசை என்பதா, கருணை என்பதா, எல்லாம் கரெக்ட். ஆனா கடைசியில உரிமை என்பதா அப்படின்னு கேட்பார். என்னன்னு சொல்லுவேன் இந்த உறவை அப்படின்னு சொல்லி முடிக்கிற அந்த அழகு இருக்கு இல்லையா? காதல்ல வந்த இந்த அழகான தத்துவ பாடல் தான் இன்னி வரைக்கும் யாருக்குமே பதில். கோழில இருந்து முட்டை வந்த அதுக்கப்புறம் எழுது நான் கோழி வந்ததா முட்டை முட்டை வந்ததா சொல்லி குக்கரக்கோன்னு ஒரு பாட்டு இருக்கு. நீ எல்லாம் கியூ பாருங்க, லைக் இந்த மாதிரி பாட்டுலாம் தெரியலன்னா உனக்கு கியூ பாருல மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து 2 பேர் இன்வால்வ் ஆகிற கதை. ஆறு கடலும் சோறு
வாழச் சொன்னால் வாழ்வில் மனமாயில்லை வாழ்வில் கடலை தோணி போலே அழைத்து சென்றால் வேறு இடம் தேடி போவாளோ வேதனையில் இருந்து வீழ்வாளோ வேறு இடம் தேடி போவாளோ வேதனையில் இருந்து வீழ்வாளோ 100 முறை இவள் புறப்பட்டாள் விடில் நூலிழையில் இவள் அகப்பட்டாள் வேறு இடம் தேடி போவாளோ இந்த வேதனையில் இருந்து வீழ்வாளோ வேதனையில் இருந்து வீழ்வாளோ. இந்த பாட்டுல அந்த சரணத்துல ஒரு முக்கியமான அழகு, இந்த கதையோட சாராம்சத்தை சொல்லணும், அதுக்கு எழுதுறாரு. அந்த வார்த்தை இருக்கே, அது என்ன இன்னைக்கு நீங்க எவ்வளோ டிஸ்கஸ் பண்றோம். வெட்டிங், கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற லிவ் இன், அதுக்கப்புறம் வர்ற டிவோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து போனா போறதுன்னு சேர்ந்து வந்தது அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்டிங் பேரண்ட்ஸ், எவ்வளோ டேர்ம்ஸ். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் 4 வரியில எழுதினார் தெரியுமா? கருவரனால் பெருவரனால் உறவு தாம்பத்தியமாகாதோ கருவரனால் பெருவரனால் உறவு தாம்பத்தியமாகாதோ இவள் கரவில்லை பெருவில்லை தனிமரமாய் யாராளே கரவில்லை பெருவில்லை தனிமரமாய் யாராளே சிறு வயதில் செய்த பிழை சிறு வயது சுமக்கின்றாள் இவள் மறுபடியும் உயிர்ப்பாளோ மறுபடியும் உயிர்ப்பாளோ மலரினவே முகிழ்ப்பாளோ வேறு இடம் தேடி போவாளோ இந்த வேதனையில் இருந்து மீள்வாளோ வேதனையில் இருந்து மீள்வாளோ. கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகம் வரை விரிக்கும் கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி கொஞ்சி ஆ அக்கம் பக்கமே பாராது ஆழ்ந்து போடவும் கூடாது அக்கம்
கவிதை கேவியம் ஐயா. நிறப்பெற்று சொன்னார் நீரிலும் மழையும், நீரென்று சொன்னால் நெருப்பெனும் வேகம். நிறப்பெற்று சொன்னார் நீரிலும் மழையும், நீரென்று சொன்னால் நெருப்பெனும் வேகம். நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு. யாரை பாரோ இருளை பொறுப்பு, என் மனம் என்னைக்கு என்னை என்று யாருக்கு தெரியும். கண்ணிலே இல்லாண்டு கண்களாரே, கண்ணிலே இல்லாண்டு கண்களாரே. ஒரு பெண் என்பவள் ஞானி அப்படிங்கிறார். அவ மனசுக்கு தான் தெரியும் அவன் எப்பேற்பட்ட ஞானின்னு. அதுக்குள்ள அவர் சொல்றார் அந்த சரணம், சேலைக்குள் ஆடும் மங்கையின் மேனி, மேனிக்குள் ஆடும் மனமெனும் ஞானி, ஞானியின் மனமோ ஆசையில் தோணி, நான் ஒரு ராணி அப்படின்னு முடிக்கிறார். நான் ஒரு ராணின்னா அப்புறம் உனக்கு என்னம்மா குறைனா, நான் ஒரு ராணி பெண்களில் ஞானி அப்படின்னு முடிக்கிறார் கவியரசர். என் மனம் என்னவென்று என்ன என்று யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த பெண் பாடுறாளே, எல்லார் பெண் மனதும் என்னன்னு கவியரசருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவரால் இந்த மாதிரி எழுத முடியும். அப்படி ஒரு பாட்டு இந்த கண்ணில என்ன ஒண்ணு. சுஜாதா கதாபாத்திரம் என்ன அப்படிங்கறத இந்த ஒரு பாட்டை கேட்டா சொல்லிடலாம். சிரிக்கிறாளா, அவ சந்தோஷமா இருக்காளா, அவ டூயட் பாடுறாளா, ஆனா அவ மனசுக்குள்ள அவளை அழுத்தம் இருக்கு, அதை சொன்னார். இத மாதிரி அழுத்தங்கள், இந்த குடும்ப அழுத்தங்களை அழகா ஒரு 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 கவிதையில கங்கை அமரன் சார் எழுதுறார். கண்டெம்பரரி கவிஞர்னு சொல்லலாம். எட்டெடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று விடுபட்டு நின்றானடி. இந்த பாட்டுல ஒவ்வொரு சரணத்திலையும் சாவித்திரி அம்மாவோட வாழ்க்கையை விவரிச்சதான் நான் நினைக்கிறேன். தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட சொன்னானடி, அவனே போராடி விட்டான், என்னை விட்டு போயிட்டான், கண்ணில் நீரோட விட்டானடி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். கடைசி சரணம் தான் நிஜமாவே என் மனசை தெக்கக்கூடிய ஒரு சரணம். அந்த சரணத்தை மட்டும் பாடி கேட்போம். பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறுதூக்கம். இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கமில்லை. என்னுடைய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. அவ்வளவுதான். அந்த ஒரு லைன்ல சொன்னார்ல, பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு. வாலிபம் என்பது கலைகின்ற வேதம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வாலிபம் என்பது கலைகின்ற வேதம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தானே வாழி.
புரியும்